அடந்தவனக்காடா அடந்ததொரு வனக்காடாய் நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிச்சேரி உடமரந்தாண்டாவடுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த கோபால உரத்துல உள்ள இந்த வேணுகோபால் சாமியை கூட்டிக்கிட்டு வாடா. எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர்றது? கொஞ்சம் இந்த குதிரை கருப்பு ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா வாடா கருப்பு. உன் காலுக்கு சலங்க என்று என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓடி இடமணிய கொஞ்ச நேரம் ஏமாற்று எப்படி குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் ஆண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் அந்த கோபாலபுரத்தில் உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில் நீ கொஞ்ச நேரம் நீ மகுடி போட்டு விளையாடு எந்திரிட்டா ஓடி வாடா. சார் ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி சொக்கநாதர் மனம் மகிழ்வினாட்சி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டுமரும் தர அம்மா வேண்டுமரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டுமரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி கவள்ளான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமில் கணிந்து வீண
விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுட்டினிடே வளமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுட்டினிடே வளமோ வந்தாய் கணநாதனே மாங்கனியை வென்றாய் கணநாதனே மாங்கனியை வென்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே பேஸில் தான் இருக்குது சார் செய்யுங்க ஆமாண்ணே பேஸ் எடுத்துருந்தா கை நேரத்தில் கை வச்சுருந்தே வாட்ட சொல்லுவோம் ரொம்ப அவ்வளோ சொல்லிடுறேன் ஹலோ மொரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி அணி காட்டாத காளி தேவி அம்மா பாடும்போது பண்ணலாமா பாட்டு உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும்
தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. அண்ணே எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காருங்கண்ணே, எல்லாம் உட்கார்ந்தானே இருக்காங்க. ஹலோ, உட்கார்ந்து தானே இருக்காங்க. எங்கனே அண்ணே இந்த பைக் நிப்பாட்டிங்களா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிற்கிறீங்க, யாரும் இங்கே நிற்காதீங்க, உட்காந்து பாருங்க சரிங்களா. நான் பாடுவேனா சொல்லிட்டு இருப்பேன். எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி நிப்பாட்டுங்க பைக்கு, அங்கே யாரும் நிற்காதீங்க. நீங்கள் சைடில் நிற்கிறவங்களாம் கொஞ்சம் உட்காந்து பாருங்க, நாடகம் நல்லா இருக்கும். நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கும் ஒத்துழைப்பு அளிக்க முடியும். திருப்பி திருப்பி கேட்டுக்கலாம், யாரும் இங்கே நிற்காதீங்க, எல்லாம் அந்த பக்கம் பின்னாடி போய் நில்லுங்க சரிங்களா. அங்கே டூ வீலரில் யாரையும் கொஞ்சம் முன்னாடி ஊருக்குள்ளே கொண்டு வராதிங்க, அங்கே ஸ்கூலுக்கு பின்னாடியே கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க. இந்த பக்கம் யாரும் டூ வீலர் வர வேணாம். ஆமாம் சார். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா விரலோனத்தில் மீன் கண்ணோ கார போடி,
முகமோ கழுத்து மீன் மனமோ ஜன்னார் துணி இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ வாழுடா இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ வாழுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸு அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்ஸு அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தண்ணிய கேளு புது கதைய சொல்லும் சல்லுமியா சல்லுமியா சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கனி பாடு மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கனி பாடு மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸு அவ தொட்டு புட்டா அது அன்சான்ஸு மீன் குழம்ப போல உனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என்ன சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா ஐயாமரே ஆத்தமரே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க ஐயாமரே ஆத்தமரே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் போறா ஹலோ ஹலோ ஐயாமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயாமரே ஆத்தமரே உனக்கும் உங்க ஆசி கிடைக்கணும் எனக்கும் அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஏ ஐயாமரே ஐயாமரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் அத்தமாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாரும் ரொம்ப சிரமம் அத்தமரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயாமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு மம்மி மாரே டாடி மாரே வணக்கம் உங்க ப்ராப்பர்ட்டில பாதி வேணும் எனக்கும் ஐயாமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு விதி விதி கிடையாது எந்த பட்டனும் தேடிக்கிட்டு தானே இருக்க மொத்த பட்டனே அமத்து போ ஹலோ ஹலோ என்னண்ணே ஒவ்வொரு பட்டனை அமுக்குற என்ன ஹலோ இது என்ன அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சா ஐயா அந்த வெடியை எங்கன்னு வைக்க முடியுமாயா ஆம்பளி பாறை பார்க்க போறியா உள்ள இருக்க அந்த கப்பலிங்க பார்க்க போறியா உட்காருண்ணே உட்காருங்க நாடகம் இருந்தே உட்காருங்க உண்மையிலே அருமையான கூட்டம் பொம்பளையால் அப்படித்தானத்தா போதும் போதும் நீங்க வந்தா போதும் ஆம்பளையாலாம் சூப்பர் ரைட் ரைட் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு ரொம்ப கூடிருச்சு அந்த 100 ரூபாயை வாங்க டீசல் விலையை ஏற்றிவிட்டாங்க யூடியூப்பில் பார்த்ததுனால முத 100 ரூபா கொடுத்து அந்த நாடகம் என்னத்துக்கு ஆகும் 100 ரூபா கொடுத்தா அதே 100 ரூபாய் தானே வரேன் ஒரு 500 ரூபா கொடுப்போம் சரி சரி நான் தரேன் அவர் திடீர்னு வேர்த்துச்சேடா குப்புன்னு
நன்றிங்க. யூடியூப்ல பார்த்தீங்களா? என் பேர் என்ன? கொரண்டி சுப்பிரமணி. ரைட் ரைட், அப்படித்தான் இருக்கேன். நீ யூடியூப்ல பார்க்கவே விடாது. உனக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணிட்டு ஜோஞ்சி தெரியா? கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. எக்கோ வைங்க ப்ரோ. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க, நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே சாங் ஸ்டார்டிங். கோபாலபுரத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் போட்டது அன்னைக்கு ஆடுறா ராஜா. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே. எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. மாடு புடி மாடு பாடி மகிந்திரம் மச்சான் பந்தவசம் தேடிடுவோம். கிச்சரா 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 பாடி மயங்குறோம் மச்சான் பந்தவசம் தேடிடுவோம். பாடி மகிந்திரம் மச்சான் பந்தவசம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏ மாமா, ஓடி விளையாடுவோம் ஏ மாமா, ஓடி விளையாடுவோம் ஏ மாமா. இந்த ஓடர் அந்த கூட்டத்தில ஏழரமா போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. கேமரா அரட்டு வண்டி கட்டி, மாட்டு வண்டி கட்டி, சரட்டு வண்டி கட்டி, சலக மணி மாட்டு முட்டி 2 சலக மணி மாட்டு முட்டியே. சாரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி. சாயங்காலம் போற வண்டியே ஏ மாமா, சாயங்காலம் போல வந்தியே ஏ மாமா. நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழல மாமாய். எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. ஆளு இரவிச்சருவா கருப்பு வாடா. ஆளு இரவிச்சருவா அசையாது உடியருவா கருப்பே அசையாது உடியருவா. ஆளு இரவிச்சருவா வாடா, ஓடி வாடா கருப்பா. அசையாது உடியருவா கருப்பே அசையாது உடியருவா. கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி, கேட்டவரம் தந்து விடுவாய சாமி, கேட்டவரம் தந்துருமா ஏ சாமி. அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி. எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. விதி ஒரு ரெண்டு யா உள்ள கோபாலபுரம் கிராமம் ஒத்துமையாகிருச்சு புள்ள, ஒத்துமையே ஆகிருச்சு சிம்மு. ஊரு திரண்டிருச்சு கோபாலபுர கிராமம், தாய புள்ளைய ஒத்துமையும் ஆயிருச்சு. போடுறா நாடு ரெண்டு ஏமாமா, நாடு திரண்டிருச்சு ஏ மாமா, நாடு ரெண்டு ஏமாமா. நம்ம நாடகத்தை பார்க்க தன ஏழல மாமா ஓடு எல்லோ எல்லோ எல்லல மாமா எல்லே. நன்றி நன்றி, கைதட்டின இங்கே இருக்க ஆளுகதான் தமிழ்நாடு, அங்கிட்ட ஆந்திராவா சவராஷ்டிராவா கைதட்டலாம். இடியாப்பம் அடே அதை கொலையா கொண்டானடா. அந்த இடியப்பக்காரன் வித்தானா வைக்கலையாடா. இப்போ வள்ளி நாரதரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பையில ஊரம் கிளம்பிட்டாங்க. இடியாப்பம் வள்ளி பேசு ராமாயணத்தில் ராமன் சீதை ஆய்வுண்டாய், இவங்க இடியாப்பம். ஏய் அங்கிட்டு போங்கடா, நாடகத்தை கருத்து புரியாதுடா. அவன் யாரா ஒரே மாதிரி இருக்காங்க, தவளை குட்டி மாதிரி. ஆனால் இடியப்பம் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த வியாபாரம் பார்த்தாலும் எவனாவது நின்று வியாபாரம் பார்க்குறானா? மீனுண்டுவேன். பொண்டாட்டி புரிஜண்டை கேட்க எங்க மீன் வருது எடுக்குவான்.
பாத்திரத்தை வச்சு போகிறதுக்குள்ள அவன் இங்கே விற்றவன் போயிடுவேன் அருப்புக்கோட்டையை தாண்டி. எதுக்குத்தான் வியாபாரம் பார்க்குறாங்கன்னே தெரியல. அதே மாதிரி இடியப்பா அப்படித்தானே அந்த வீடியோவை கண்டுபிடிச்சேன் சூப்பராக. இவனாவது பரவாயில்ல. என் தம்பி ஒருத்தருக்கேன் வணக்கம்டா புள்ள கொடூரமா எம்கேஆர் பயலுக பப்புனும் பயலுக. அவன் வெளியே இருக்கும்போது கூட வீடியோ போடுறேன். வணக்கம்டா புள்ள பாண்டா வெளியே இருந்துக்கிட்டு இருக்கேன், வெளியே இருக்கிற பயலுக கப்பு தண்ணி பயலுக கோபாலபுரம் பயலுக கொடூரமா 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 என்ன பண்ணுவாங்க நீக்குற கரை மாதிரி பண்ணுவாங்களா? எவன் கூடி கட்டாலும் இவன் கொப்பளிச்சுக்கிட்டே இருப்பான்டா முண்டை. கொப்பளிச்சுக்கிட்டே இரு வெத்தலை ஓடுக்கிட்டே இரு. சாரு போயினே பேசா இருக்கனே இந்த இடியப்பம் விட்டாங்க. இந்த நாடகம் புழு புழுந்தாட்டா இருக்கு. வந்தவளுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுவேன். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான உலக நாட்டுக்கே ஜல்லிக்கட்டை நடத்தி பயங்காட்டின உன்னத தமிழர்களே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, கரண்ட் பிள்ளை அதிகம் ஏற்றும் பெண்களே, கரண்ட் பிள்ளை உங்களை எடுத்தேன் 100 ரூபாயில் முடிகிற கரண்ட் புல்லு மாதத்துக்கு 2000. ஏப்பா இவங்களை அங்கிட்டு வெட்டி விடுங்கப்பா. நாடகத்தை கருத்து போடுவாங்க இந்த சின்னஞ்சிறு புத்துருகள். புத்துரு ஓடிரு. ஏப்பா நீங்கள் ஊரா இளைஞர் தானே, அந்த பச்சை பிள்ளையை போட்டு குத்தாட்டம் போட்டுக்கு தெரியும் என்ன? அவன் பயங்கரமான ஆளாக இருக்கானே, அவனை இங்கே தூக்குறா. அந்த சிங்கத்தை இங்கே தூக்குறா. இங்கே கொண்டா. மாமாதான் கரடி கிடையாது. மசுறு கிசுமா பார்த்தா கரடி மாதிரி தெரியுது. சொல்லி கூட்டு வரையோ போய் வீட்டில் படுக்க போடு. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்லணும். இதில் தமிழை மாதிரி ஒரு கிறிஸ்டியன் எவனுமே கிடையாது. வணக்கம் ஒரு ஆள் சொல்லும் போது பக்கத்தில் இருக்க சொடைய தோண்டுவேன். இவனுக்கு போயிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு வேணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கேன்னா இது காரணம் யார் தெரியுமா? பாட்டைங்க முப்பாட்டைங்க. இதே குளத்துக்கு முப்பாட்டைங்க எப்படி வந்தாங்க, இந்த இடத்துல எப்படி நமக்கு வீடு கட்டினாங்க, எப்படி வாரிசுகளை உருவாக்கினா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சது கூட கப்ளிங் ஓஸ். அதை டெய்லி 10 தடவை சொல்லு, ரத்தம் நல்லா ஓடுதான். இனிமேல் வெட்டிக்கிட்டு கிடந்தா கூட போய் கேட்பாங்க கப்ளிங் ஓஸ், வெட்டிக்கிட்டு இழுக்க வேண்டியதான். ஆனால் ஒவ்வொரு வாசகத்தையும் பரப்பி விட்டு போனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதாக இருந்தாலும் அந்த இடத்துல எம்கேஆர் இருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அன்பு உறவுகளே. ராதாகிருஷ்ணே கொரோனாவுக்கு உதவி செஞ்சாலாம். அப்போ மசுறு வச்சுருந்தேன், இப்போ மசுறு இல்லை. ஏன்னா வெட்டுறது காசு இல்லை. எங்கே அதை கிளப்பி விடுற விடு. ஆனானப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் ஐயாவே தூக்கி எறிஞ்ச தமிழ்நாடு இந்த கோமாளி பைய உதவி செஞ்சு என்னை வாழ்த்த போதா போப்பாங்கிட்டு. உண்மை நல்ல மனிதனை இறந்துட்டீங்க. நான் அரசியலை பற்றி பேசலை. நான் சினிமாவில் நடிக்கும் போது அங்கே கேட்டு தெரிந்து கொண்ட ஒரே மகான்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பற்றி தான் சக நடிகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒரு மனிதரா எல்லாத்துக்கும் சமமாக உணவு கொடுத்து பசி எனக்கு மட்டும் பொதுவல்லடா, எல்லாத்துக்கும் பசி என்பது பொதுதாண்டா என்று சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த். சமீபத்தில் ஒரு போர் நடந்துச்சு. எங்கே அக்கப்போர் கிடையாது. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சுல. அந்த பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, இந்த உலக நாடுகளே பார்த்து பயப்படுறது யாரை தெரியுமா? இந்தியாவை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்து பயப்படல. தமிழ்நாட்டுக்காரங்க ஆகும்னா எலும்புச்சம்பளம் உருட்டுவாங்க, செய்வனை வைப்பாங்க, காசை வெட்டி போட கொல்லங்குடி போயிடுவாங்க. அதுக்கு பயப்படல. அவங்க உலக நாடுகளே பயந்தது ஒரே ஒரு தமிழனுக்காக. எம்கேஆர் கிடையாது முண்டை. நான் என்னத்தை கண்டுபிடிச்சேன்? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. தம்பி நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. எம்கேஆரை பார்த்து பயப்படுறதுன்னா நான் என்ன தலை கிணத்து விடியா வைப்பேன். ஏபிஜே அப்துல் இவைகளோட என்னை அடிச்சு விட்டியா பாடுறான். இவன் தாண்டா டிரைவர். இதில் ஒரு விஷயத்தை கேளு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாரு.
இப்போ பொம்பளையால் பூரா ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு பசை எப்படி சாப்போம். இந்த வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு ட்ரெயினை சாச்சிருங்க. ட்ரெயினை சாச்சிரு இல்லை வீட்டை இடிச்சிட்டு அருப்போட்ட பஸ் ஸ்டாண்டில் படுத்து என்னத்தை சேது ஆய் சேது என் வீட்டில் அரிசியே இல்லைடா, ஒன்று ஒன்றா கிளப்பி விடுங்கடா. ஏய் வினோத் கோத்தா, இந்துக்கள் கலாச்சாரம் போன்று புனிதமான கலாச்சாரம் எதிலும் இல்லை. நாங்கள்லாம் பரம்பரை கூடாங்க. எங்கள் ஐயா பாட்டு எங்கள் அப்பா எல்லாருமே அழகுமலையான் தான் குலசாமி. கள்ளிச்சேரி காளிமுனியை இல்லைன்னா நான் இல்லை. 21 வருஷமாக 15 வயசில் நாடகத்துக்கு வந்தவன் இந்த எம்கேஆர். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், சாமியை கும்பிடுங்க, அது பயபக்தியோடு முறையாக கும்பிடுங்க. இப்போ எல்லாமே மாறிக்கிருச்சு. ஆரம்ப காலத்தில் ஒரு ஊரில் ஒரே ஒரு ஆள் பெட்டி தூக்கி ஆடுவார், ஊரில் இருக்கிற 2000 பேரும் பின்னாடி போவாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு 7 பேர் ஆடுறேன். சாமி ஆடலை, ஆளுமா டோலுமா பாட்டுக்கே ஆடுறேன். ஆளுமா டோலுமா தம்பி போயிரு வெளுதர அந்துவோங்க. இவனை யாரா இங்கே உட்கார வச்சது? இவனுக்கு ஒன்றுமே தெரியல, ஏதோ மேஜைக்கு நினச்சி உட்காந்துருக்கேன். ஏன் பெண்களை சொல்கிறேன்? அத்தா ஆண்கள்லாம் மாலை ஓடுறிய, முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஒரு ஆள் கை தூக்குங்கய்யா, அவ்வளோதான் விதி. பஜனைக்கெல்லாம் போனால் வீடு தவறாமல் மாலை. இப்போ அவங்களால பூலிப்பு கணேஷ் போயில டொங்காஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் HD ஃப்ரெண்டு பிட்டு செக்ஸ் வீடியோ. ஆம்பளையால் மாலை ஓடும் போது ஐயா அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், சாமி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறமாயா? மாலை ஓடும் போது சரக்கு அடிக்கக்கூடாது, ஓகே. கப்ளிங் நோ, ஓகே சார். பூலிப்பூ கணேஷ் கோயிலே செய்தி வீடி வெத்தலைவாக்கு போடலாம், அது மட்டும் சாமிக்கு அன்னைக்கு வாரலி வாங்க ஐயா. உங்களை பார்த்து கேட்குறேன், எந்த ஒரு கெட்ட பழக்கம் தீய பழக்கம் இருந்தாலும் அத்தனையை விட்டு கடவுளை நினைத்து கொண்டு ஒரு மனதோடு யார் மாலை ஓட்டு போறியோ நீ கோயிலுக்கு போகிறவங்கள சாமி வீட்டுக்கு வந்துடும். இதே உண்மை. பொம்பளையால் அதே மாதிரி ஆத்தா, நீ மாலை ஓட்டு போகிறைய, நீ பெரிய கோடீஸ்வரியாக இருந்தால் என்ன மயத்துக்கு போகிற? கஷ்டப்பட்டு தானே போகிற. கஷ்டப்பட்டு போகும்போது இந்த காசு கூட யார் காசு? புருஷன் காசு. உழைச்சி உழைச்சி ஓடா போனோம், வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஆம்பளையால் சம்பாதிக்கிற காசை உனக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓட சொன்ன நீ போகும்போதே அந்த டிரைவர் பாவம். எந்த ஒரு டிரைவராக இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன், வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநரும் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் என்று சொல்லுவேன். எத்தனை உயிர்களை பாதுகாத்து எடுத்து சொல்கிறார்கள். அருப்புக்கோட்டையிலேருந்து ஓம் சக்திக்கு போகும்போது அந்த டிரைவர் வண்டியை பூரா அலசி 4 வீலுக்கு 4 எலுமிச்சம்பளை வச்சு அந்த ஆள் உருண்டு கும்புறேன். வண்டிக்குள்ளே எத்தனையோ குடும்பம் இருக்குது. ஆத்தா ஆதிவர சக்தி கருப்பா கொல்லங்குடி காளியாத்தா எல்லா ஜாமியிலும் ஒன்று சேர்ந்து இந்த வாகனத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துரு மேலும் மருவத்தூருக்கு நான் கும்பிட்டு கூத்தாடி இவனை யாரா தூக்கத்தில் எழுப்பிவிட்டவேன்? எது வெதை இதில் எறும்பு கடிச்சிச்சா? ஏன்டா வந்தேன்? போடா. எல்லாரும் கவனமாக கேளுங்க. இனிமேல் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக எம்கேஆர் சொல்கிறேன். அந்த டிரைவர் எப்பயுமே பாதைகளையும் ரோடுகளையும் சைடில் எந்த வண்டி வருதோ அதை கவனமாக ஓட்டக்கூடிய ஒரே சிந்தனையில் இருப்பார் ஓட்டுநர். இல்லை பெரும்பாலும் உள்ளூரில் நாடகத்தை வெளியூருக்காரங்க பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்குருவாங்க, அதே உண்மை. எனக்கு என்னமோ அந்த உள்ளூர் நடைமுறை சரியில்லையே. இல்லை ப்ரோ, நான் ஆயிரக்கணக்கான கிடையாது, எத்தனாயிரம் மேடைனே சொல்ல முடியாது. நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது ப்ளீஸ். எம்கேஆர் வாழுக, நான் மைத்தை பிடுங்கினேன், நான் வாழ்றேன், நக்கிடுத்திடுறேன். ஐய உன்னுடைய வேலையை பாருங்கள் பூ, உங்கள் குடும்பத்தை பாருங்கள் பூ. நாடகம் நடிக்கக்கூடிய எம்கேஆர் மட்டும் கிடையாது, எத்தனை நிகழ்ச்சி நடந்தாலும் பொழுதுபோக்காத்தையும் எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியம், உங்கள் பிள்ளை குட்டி முக்கியம். 4 பேரை போல் நல்ல விதமாக கோபால ஒருத்தர் வாழ்னேன்னா இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு 4 பேர் சொல்லுவேன். நீ லேஜாக விழுந்தா உன் நெஞ்சில் ஏறி மிதிச்சு போக ஆள் தயாராக இருக்கேன். இன்னைக்கு சொல்கிறேன், யாருமே பெரிய ஆள் இல்லை. யார் பெரிய ஆள்? இந்த உலகத்தில் யாருமே பெரிய ஆள் கிடையாது. அப்படி பெரிய ஆள்னா 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாயை தவிர இந்த உலகத்தில் எவனுமே பெரிய ஆள் கிடையாது. அதான உண்மை.
இந்த கோபாலாபுரத்தில் இளைஞர்களை பூரா எம்கேஆர் மதிக்கிறேன் ப்ரோ. நீங்கள் இப்படி ஆடினீங்கன்னா இந்த ஆட்டம் அங்கே வந்துச்சுன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் ஆடினீங்கன்னா அப்புறம் வெளியூர் கால ஆடுவாங்க, பிரச்சனை வலுவரும். இன்னைக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்கள் காலை கூட தொட்டு கும்புறேன் பங்காளி, இல்லைன்னா உள்ளே போயிடுறேன், காசை கொடுத்துருங்க போயிடுறேன். எனக்கு தேவை. இப்போ வெளியே வந்ததுக்கே 12,000 செத்து போச்சு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். ஏன்னா என்னையை நம்பி அங்கே அன்பாலயத்தில் அத்தனை ஜீவன் காத்து கிடக்கு. ஒரே ஒரு விஷயம், கூத்தாடி படிப்பறிவு இல்லாத எம்கேஆர் இந்த சேவை செய்கிறானே, நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு கோபாலபுரத்தில் மட்டும் கிடையாது, அத்தனை ஒரு இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இந்த கோமாளி நாய் அவ்வளோதான், பெரியாலே இல்லை. யார் இதில் கேட்குறா? ஏ முண்டை, அதில் ஒழுக்கமாக இருக்கேன், மண்ணெண்ணை குண்டை எரியவா? மண்ணெண்ணை குண்டை ஆய் உயின்ற போட்ட சரகுக்கு நான் ஊறுகாயா? ஏத்தா பொம்பளை ஆளுக்கு இந்த மாதிரி புருஷன் தண்ணி அடித்தா சட்டியை கலட்டிக்கிட்டு வெதரில் அடிச்சிரு. அடிச்சிட்டுன்னா வேலையை முடிஞ்சு அவனுக்கு ஒரு பொம்மை சிலையை வாங்கி வச்சிரு வீட்டுக்கு முன்னாடி. கேவலப்பாய் என்ன வெதர்னா கொட்டையாண்ணே? ஏன் கிளச்சி பார்த்துட்டு வாங்கன்ட்ட மயிறு மைனே கடுப்பு ஏத்துறாங்க. போடா பேப்பைய மைனே. நன்றி. நல்ல மயிரை விட்டேன் தம்பி, போப்பா. அதில் கத்தி கம்பு மாதிரி இருக்கேன். ஆண்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இடியாப்பம். இடியாப்பம் இல்லை டேலை, நான் என்ன சொல்கிறேன், பருத்திப்பால். ஆண்களுக்கு பருத்திப்பால். தம்பி செருப்பு இருந்தா எடுவேன். இப்போ தானே சொன்னேன் கிருத்தனை முடிச்ச வேலைலாம். நீங்கள் பேசக்கூடாது, நான் பப்புன்னு அவன் டொங்காஸ். ஏ செருப்பை கழிட்டாண்டாவேன். ஐயா அடே எரிஞ்சாலும் எரிஞ்சிடுவாண்டாவே. ஏலே இது யாரு மயம்பா? காலையில் பிள்ளைக்கு குடல்கள் பிறண்டாமடா, துணியே ஆடுறாங்களா? பிள்ளை லட்சணம் இன்னைக்கு பூரா பிடிச்சாரு. இங்கே உட்காந்துருக்காங்க, நல்லா பாருங்க ப்ரோ. பயலு பூரா அவ்வளோதான், 2.5 கிலோ 3 கிலோ அவ்வளோதான். அப்பெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயாலாம் சொல்லுவார், ஒரு பிள்ளையை பற்றி தூக்கிட்டு வரணும்னா மாடு நாக்கு தள்ளிருமா. பிரசவத்தை கொண்டு போனால் பிள்ளை 1/2 டன் இருப்பேன். எப்போ வண்டிக்குள்ளே கிடப்பேன், ஓலப்பாயை விரிச்சு விட்டுருப்பாங்க, ஆட்டு குடலை சரிச்சு விட்டது மாதிரி கிடப்பேன் பிள்ளை. அவங்க ஆத்தா அந்த திண்டி இருப்பா, திண்ட பூரி பிள்ளை தொடங்கிடம். ஆமாடா, வண்டி மாடு வத்துருவேன், இழைச்சிருவேன். எங்கடி நகல்ற மாடு நாக்க இழுத்து கொண்டு வந்து இறக்குவாங்க அரிசி மூட மாதிரி. இன்னைக்கு பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது அவ்வளோதான், 1/2 கிலோ 1/4 கிலோ பூரா மருதமணி எங்கேனே. அதில் விறந்த வெந்தேன். இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீ எங்கன வேணாலும் நாடக கொட்டாக்கில் போ, பொம்பளைய கூட ஏதாவது பண்ணிட்டு வா. ஏன்னா 2 பொம்பளையை பார்த்தா எவனும் கஞ்சி குடிக்க மாட்டாங்க. 2 அட்டை கருப்பு. உள்ளே போய் பார்த்தா பூலதல்ல மணிக்கு அந்த பிள்ளைய கணேஷ் போல ஓட்டுற மாதிரி. இவங்க பயலுக பார்த்தவனே நல்ல பிகராக இருக்கு, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அதுக நான் எங்களை என்ன சொல்கிறாங்க. ஆனால் மிருதங்காரையும் பக்கத்தில் மட்டும் யாரும் போகாதீங்க. ஒரு ஊரில் பெருங்கொண்ட பிரச்சனை நடந்து போச்சு. ஏன்னா இவன் வெத்தலை ஓடுவாப்பில் பாவம் மிருதங்காரு. மற்ற ஆளுங்க மாதிரி வெளியே துப்ப மாட்டேன், பவுண்டா கேன்னு அதில் துப்பி துப்பி வச்சுருவார் மயிறு. இதை ஒரு இளவட்ட பையன் ரொம்ப நேரமாக அந்த கேனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அவன் ஏற்கனவே காப்போத ஒருவேளை ரஸ்னா உள்ள சரக்கு கலந்துருக்காரோ. இவர் அந்த பாட்டில் கவட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறைச்சி மறைச்சி வாச்சிருக்கேன். நான் பேர் சொன்னவொடனே இங்கிட்டு வாச்சவொடனே அவன் எடுத்து குடிச்சிட்டேன் இளவட்டான். குடிச்சிட்டு அவன் இவன் தொடையை சுரண்டி கேட்டிருக்கேன். அடிச்சிட்டேன், ஒன்றுமே ஏறலையே. இந்த இவன் சரக்கு இல்லை, என் வெத்தலை எச்சின்னு இருக்கேன். அவன் வெட்டி இழுத்து 108 கொண்டு வந்துட்டாங்க. வியா வியா சாங் பாடுவோமா? தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி, தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கேனி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கு நீ சிறகடிச்சு
அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பின் மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார். பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. அட அருப்புக்கோட்டை அட தாண்டி போனா ஆத்தி வட்டி அட திருச்சொலியா திருச்சூழியா நரிக்குடியா நரிக்குடியா பாத்தியனூர் பார்த்திபனூர் பரமக்குடி பரமக்குடி சத்திரக்குடி சத்திரக்குடி டோல்கேட்டா ஒரு டோல்கேட்டா தூக்கிருச்சு என் நேரா போனா நாலு ரோடு அது ராமநாடு ராமநாடு அட ஏரியாச்சு ஏரியாச்சு பாம்பன் பாலம் பம்பன் அட பாலம் இறங்கியாச்சு இறங்கியாச்சு அட இடது பக்கம் அட பேக்கரும்பு வைக்கரும்பு படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கோபாலபுரம் இளைஞர் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 1001. நன்றி அண்ணே. ஏபிஜே வாங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் படிங்க, எல்லாத்துக்கும் போடணுமா? நான் சொல்கிறேன் வாங்க ப்ரோ. இங்கே 6 மணி தூண்டு அன்பு தம்பி பெருங்கொண்ட பிரைத்தினி பைய மகன். சாரி ப்ரோ, எல்லாச்சுமே ஜோர் வர முடியாது. தோசைக்கல்ல முதக்கணும் மடக்கி திம்பேன் விதி. அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு கோபாலபுரம் கிராமத்தார்கள் இளைஞர் சார்பாக முன்னாடி ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். கைதட்டலாம் ப்ரோ. மிருதங்கத்துக்கு கொண்டிருக்கும் விஜய் டிவி புகழ் கப்ளிங் மண்டையன் விஜய் டிவி அவர் சொன்னார்லப்பா சந்துரு சார் இவன் வாழ்த்துக்கள். குத்துரு கிடையாது, வெந்தய வெளுத்தாடி போட்டு குத்துரு. பலவாத்திய கலைஞர் திண்டுக்கல் அங்குவிலாஸ் நாடக கம்பெனியிலே நிரந்தர ஆல்ரவுண்ட்னா இவர் தான் ஆசான். கைதட்டான் ராஜேந்திரன். எங்களது பாம்பாட்டி மண்ணுக்கு சொந்தக்கார என் அன்பு தம்பி திருமலை சார்பாக 501. நன்றி திருமலை. அப்படி கைதட்டனா அவெல்லாம் சிங்கக்குட்டி 500 ரூபா கொடுக்குறேன். நீ நாடகத்தை கெடுத்து போடுவோம். 1.5 லட்சம் காசை நீ உன் தலையில் விழுக போகுது. ஒரு ஆட்டம் கட்டாளி பண்ண எதில் முடியும். இங்கே தாளத்துக்கு கொண்டிருக்கின்ற பெருங்கொண்ட பூஜாரி மகன் பூவரசக்குடி சண்முகம் அவர்களுக்கு கோபாலபுரம் கிராமத்தார்கள் இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே சீனமைத்து கொண்டிருக்கின்ற சுப்பாரெட்டியார் படுதா பி புதுப்பட்டி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்க சீனுக்கார வாங்க. மை செட் அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணா நியூ லதா வானே 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 வா வா. உள்ள எதுக்கு ஆம்பளி பார்வை வச்சிருக்கேன், அது ஒரு பார்வை, அந்த கப்ளிங்க ஒரு பார்வை பார்க்கலாம்ட்டு. சரி சரி வா வா. இவனை வேட்டி விடு. என்ன சாமி ஒரு 40 சாமி. நியூ லதா பாளையம்பட்டி நியூ லதா லதா லதா. பாட்டை போடக்கூடாது, மணிக்கட்டோடு உடச்சி போடுவேன். நான் சொல்லும் போதே பாட்டு போடுவேன். கொட்டகை அமைப்பு கொட்டகைக்காரர் எங்கே இருக்காரு? அருமையான கொட்டகை. ஆமாம், இதை போட 12 லட்ச ரூபா செலவாயிருக்கும்ல. எங்கன்னு கிடந்து 100 நாள் வேலையில் தூக்கிட்டு வந்தியோ கொட்டகை அண்ணே வானே. கொட்டகை அமைப்பு இதானப்பு நித்யா டெக்கரேஷன். ஆடம் ஒக்கா மக்கா டெக்கரேஷன் அந்த லட்சணத்தில் இருக்கு. எங்கன்னு ஓட்டிருக்காப்புல நித்யா டெக்கரேஷன் திருக்குமரன் நகர் பாளையம்பட்டி உரிமையாளர் எம் மகேந்திரன். மகேந்திரன் இங்கே வா. ஏய் இவன் கொட்டையை போட்டானா நிறைய. ஏய் இது மகேந்திரன் கொட்டகை போட்டது இல்லையே, கொட்டையை போட்டதில் வந்தது. பல சுருட்டும் நம்ம கொட்டகைக்காரன் மாடு வலதுகம் போச்சாக்கிது.
அங்கே பாரு. ரெடி கேமரா. அப்பா என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருக்காரு. நீ அதை உன்னை அனுப்பிட்டு இங்கே வேலை ஆக்குறாரு. இல்லை அங்கே தூங்கிட்டாருன்னு. அப்பா இங்க என்ன வேலை பாரு. கொசுவத்தி பொருதி விடுவார் மூடு. சரி பொத்து. மதிப்புக்குரிய காவல்துறை ஐயா ஐயா இருந்தா துப்பாக்கியை லோடு ஒன்று கொண்டு வாங்க. ஒருத்தனை சுடணும்யா. விதி. அதை நான் பார்த்துக்கிறேன். போலீஸ் வரான்னு பார்த்து நீ ஓட்டு. சரக்கு ஓட்டு நான் பார்த்துக்கிறேன். இபி வயர்மேன் அவர் எந்த போஸ்ட் படத்தை கட்டியாருப்பலையோ. இபி இபி. ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதப்பா. சிரிச்சு காட்டி கொடுத்துருவேன். காவல்துறை ஐயா நீ வேமா அங்கே மருதமணி கணேஜ் போல ஓட்டுறாயா. போட்டு விட்டு போகிறேன். தெருவில் தெரியிட்டு விதி. தம்பி பேக்குதி உனக்கு விடுறா. புலவரில் அடிச்சு விட முடியாது. எவன்டா கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கேன். 2வது படிக்கிற பையன் அவங்க ஆத்தாவை கேட்குறேன் கோத்தாண்டு. அப்பனுக்கு பூரிப்பு. ஏமா என்னை கோத்தான்ட்டேன் நாடுக்குச்சா. எனக்கு போடுங்கப்பா. நான் இங்கே இதுக்கு வந்தேன். ஊருகா போட வந்தேன். நான் தான் பப்புன்னு ப்ரோ. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் MKR அன்பாலயத்தின் நிறுவனமான MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கோபாலபுரம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பெற்றப்படுகிறது. போட்டுட்டு வளகாப்பு போயிட்டான்டா. என்னையாரம் பேசுகிற. ஓ ஏ. உண்மையிலே கோபாலபுரம் கிராமத்தாரர்களுக்கு இளைஞர்களுக்கு நன்றி. ஏன்னா இளைச்சாலே எங்களை கூப்பிட மாட்டாங்க. MKR கூப்பிட்டோம்னா அந்த ஆள் அதிக தொகை கேட்பாங்க. இளைஞருக்கு ரொம்ப நன்றிங்க. உண்மையிலே கோபாலபுரம் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. குறிப்பாக நான் சொல்ல போனால் பக்கத்தூர்லேருந்து 2 வீலர் எடுத்து வந்தாகவார் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது இந்த கோபாலபுரம் மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெரிய பெருமை. இளைஞர்களே ஏன் கிருணி இருக்கிய விடுங்க. 2 பொம்பளை சும்மாதாத்தே இருக்கு. நான் என்ன செய்வேன். அவ்வளோதான். அப்போ எப்போ ஐயா 50 துண்டு போடணுமா? ஏன் ஒரு மாதிரியே பயந்துக்கிட்டே இருக்கு. என்ன நீ குருன்னா எங்கள் அண்ணன் நீ. சரி அங்கேயே உட்காரு. ஏய் பொம்பளை யார் அண்டை விடாமல் நீ ஒரு ஆளை மண்டி ஓட்டு அதான் பண்ணு. வரேன் நான் வரேன். கிளீன் பண்ணி வை. அண்ணன் வண்டி போட்டு என்ன ஒன்று நாக்கு போடும். ஏய் நீங்கள் சிரிக்காதே. அது அப்படி தான் உட்காந்துருக்கு. சேரில் 8 பத்தலை 2 சேரை போட்டுக்கிட்டு அவங்க அந்த பிள்ளையை சொல்லுது. இந்த ஆள் என்ன கடிச்சு வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கு. என்ன ப்ரோ இப்போ போடக்கூடாது. நான் உள்ளே போனோன்னு போடுங்க. நோட்டீஸை படிச்சிடுறேன். பாட்டு அப்படி சொல்லு. சிங்கம் கருப்பு நிப்பாட்ட போகிறேன். தம்பி கரெக்டாக இருக்கேன். கொடூரமா ஜாமி கருப்பேன். பாண்டா பயலுக மைத்து இருக்குப்பா. நல்ல வயலுக எந்த பிகரையும் கணக்கு பண்ண முடியல. அவன் போய் வெளிநாட்டில் ஒரு சட்டியோட பொம்பளை கூட்டு வந்துட்டானடா. அந்த பொம்பளை சட்டி ஓட்டிருக்கான்னா இங்கே ஒரு டிக்கெட்டு இங்கே ஒரு டிக்கெட் ஒட்டி வச்சிருக்கா. பிறக்கி தனி முண்டை இடியப்பம் முட்டேன். சாமி அழைக்க போகிறேன். விளையாட்டு கிடையாது. அன்புக்குரிய என் அன்பு உறவுகளே, எத்தனை சாமிகள் தமிழ்நாட்டில் இருக்கலாம். எல்லா சாமிக்கும் தனிப்பட்ட ஒரு சிறப்பும் தனிப்பட்ட ஒரு பக்தி அருளும் உண்டு. லேசான சாமி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க சாமியெல்லாம். ஆனால் அத்தனை ஆலயத்திலையும் கதவை திறந்து வைத்து தீவாரணை காட்டுவாக, ஊதுவத்தி பொருதுவாக, சூடம் பொருதுவாக. 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் அடைச்சிருக்கு? ஆடி 18ஆம் பருக்கு மட்டும்தான் அவன் கதவை திறக்கப்படும். இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு? எப்படி இந்த அழகர் கோயில் எல்லைக்கு வந்துச்சு? சாமியை கூப்பிட போகிறேன். இந்த கோபாலபுரத்தில் உண்மையிலே இந்த கருப்பேன் மதுரை பாண்டிமுனி ஒத்தக்கால சப்பானி ஒரு கால நொண்டியா அன்னை இல்லாத மலையாள நாட்டில் நாங்கள் இருக்க மாட்டேன்னு கூட வந்த தொட்டிச்சு ராக்காயி முத்துமாரி 7 கன்னிமார்கள் தாய் எல்லா சாமியும் இங்கே இருந்துச்சுன்னா உறுதியாக ஆடி வரும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீ ஆடுனீன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சோன்னா கொண்டே வருவேன். மங்குன்னு தவறியான் போய் பார்த்தா பீர்வாட உயிர் போகுது. பீரை போட்டுக்கிட்டு ஆடுறேன். ஒருத்தன் கணேஷ் பயில போட்டுக்கிட்டு துப்பிக்கிட்டு ஆடுறேன். எப்படி ஆட பெரிய ராஸ்கல். அதே மாதிரி எதை வச்சு கசக்கிறேன்? மைத்தை கொடுக்குறேன். எல்லா பேரும் போயில இங்கே வச்சு தான் கசக்குவேன். ஏன் இங்கே கசக்கிறேன்? லேசாக நீர் சேர்த்துக்கிடுவேன். இது ஒரு காமெடின்னு சொல்கிறேன். இளைஞரை என்ன பண்ணுறீங்கன்னா வயசானவங்க ஆடும்போது அவங்கள போய் பிடிக்கணும்.
அவளுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும். எந்த தண்ணி? பச்சை தண்ணிடா. வாங்கி கொடுத்து அவளை செவத்தோட சாத்தி வச்சு கொஞ்சம் நேரம் அமர்த்தி அப்படி பண்ணணும். ஆனால் என்ன ஒன்று வாங்க, எங்கேடா பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னு பார்த்துட்டே இருப்பேன். சொல்கிறேன் மச்சான், செம்ம பேர் மச்சான், திமுன்னு ஓடி போய் அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் 300 பேர் அமுக்கினேன். அமுக்கி அந்த பிள்ளை மூச்சு திணறாயி நான் அம்பளாரை கூப்பிட்றேன். அவர் தான் அமுக்குனவர். அந்த ஆள் அப்புறம் கை காலை பிடிச்சி இழுத்து வரமாட்டேங்கிறார். கடைசி ஆத்மா சாந்தி அடையட்டும். கிரகமடா அவங்களுக்கு. இன்னும் சில பேருக்கு குறி சொல்ல தெரியாது. சாமி வீராப்பா ஆடிப்புரியா வந்தது யாருன்னு கேட்டால் குச்சு 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 குச்சு. அரை மணி நேரம் ஒருத்தி ஆடினேன் இளவட்டான். நான் பயங்கரமாட்டே கேட்கத கேள்றான்டே. ஊர் சனமே காலில் விழுந்துச்சு. வந்தது யாருன்னு கேட்டால் பிள்ளையாருன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டேன். இதான் வரல. இப்போ நடந்தது என்ன கனி, ஒரு பெரிய ஆத்த ஆடி வந்துச்சு. அங்கேருந்து இங்கே வந்து கேமராவெல்லாம் தள்ளி விட்டுட்டு இங்கே வந்து இப்படின்னுச்சு. நான் யாருன்னு கேட்டேன். இப்படின்னு தடவை வச்சு ஆத்தாடி வீட்டு சாவியை காணாமல் ஓடிச்சு. அடிச்சுதே உண்மை கிருக்கண்டாலி வெளியில் சாமியாடி எக்கோ வைப்பா பேஜா இருக்கு. கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா வேணுகோபால சாமி ஐயா. சாமி பூரம் தத்துரமா இருக்குதோ மாரையா. இந்த கோபாலபுரம் மக்களை எல்லாம் காக்குதோ மாரையா. கோபாலபுரம் கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்குதோ பாரையா. இந்த சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்குதோ பாரையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. கள்ளிசரி காளி முனையந்தா. கள்ளிசரி காளி முனையந்தா. உடமரத்தை விட்டு கோபாலபுரத்தில் வந்துதானே நிக்கிறானையா. கோபாலபுரம் கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா. சாமி பூரா தத்துரமா நிக்குதோ மாரையா. இந்த சாமி பூரா தத்துரமா நிக்குதோ மாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா. 18ஆம் படியா கோபாலபுரத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. கோபாலபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா. சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ மாரையா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ மாரையா. தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் திருமால் முருகன் அன்புதாசன் வினோத் விஜய் கண்ணன் சார்பாக எம்கேஆர் என்னுடைய உறவுகள் ரூபாய் 501 கொடுத்து பொன்னாடியை போத்துக்கிறார். நன்றி உறவுகளை. ஓட்டா நிற்கணுமா எங்க இங்கிட்டு வா இங்கிட்டு வா. கிரிச்சு கிரிச்சு உள்ள போய் ஒரு ரவுண்டு பார்த்துருப்போங்க. என்னடா வேர்த்துருச்சடா. ரூம் பாய் ரெடி. ஐயா நீங்கள் அப்புறம் பொன்னாட போடுறீங்களா? நான் போனதுக்கப்புறம் போடுங்க. இந்த முடிச்சிடுறேன். என்ன காலத்திலும் பொன்னலாளம் குடி மதிப்பரியாக்குரிய கோபாலபுரம் கிராமம் பொது மகமை உறவின் முறையார்கள் மற்றும் வேணுகோபால சுவாமி வையாசி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு எங்களது கோபாலபுரம் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் இணைந்து இந்த திருவிழாவை கொண்டாடி இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு நாங்களும் உறவுகளாக வருகிறோம் என்று வருகை தந்து என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும்.
நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடைகளை வேடன் வரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, உடம்பிலே தமிழனுடைய நிறமே கருப்புத்தான், கண்ணங்கரேன்று இருந்தாலும் மேக்கப் போட்ட அழகியாக தோன்றக்கூடிய என் அன்பு தங்கச்சி தவரங்குறிச்சியை சேர்ந்த MA பள்ளியம்மா MA படிச்சிருக்கா. அவங்க ஆத்தா இப்போ NCல MA படித்தா மெடிக்கல் இருக்கணும், எதுக்கு இதுக்குள்ள வந்து கிடக்கா அவிய டேங்குள்ள. MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய சின்ன புத்ரு. அருமையா பாடுவேன். மேலப்பட்டு கே அஜித்குமார் அவர்கள் நாரதனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுடிய கலையரசு பெண்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி மணிகண்டனிடம் நான் உரிமையோடு விளையாடுவேன் எப்பயுமே. ஏன்னா அவன் இளையவன். ஏன் அவனிடம் நீங்கள் நினைப்பீங்க என்னடா அப்படி வயிறாரு கோவப்படுறாங்கன்னு? கிடையாது. ஒரு மனிதனே நான் சொல்ல சொல்ல மொத்த மனிதனுடைய ஃபோக்கஸ் உன் மேலே தான் இருக்கும். அதனால தான் எங்கே போனாலும் இன்றைக்கி மருதமணி MKருக்கு அப்புறம் மணிகண்டனை எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க இவங்கெல்லாம். ஏன்னா பெரிய பெரிய ஹார்மோனி சக்கரவர்த்தியெல்லாம் வந்த மேடை அந்த மேடை சும்மா கிடையாது. நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ சின்ன புத்ரு. ஆமாம். ஆனால் ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்திக்கு இந்த அளவுக்கு நகைச்சுவை திறன் இருக்குமா என்பதை நாடக உலகத்தில் உடைத்து காமித்தவன் என் தம்பி மணிகண்டன். பாண்டா பயலுகளா வணக்கம்டா புள்ள கொடூரமா இடியப்பம் ஏலம் கேட்கலாம் பருத்திப்பால். இது நாடகமா வேற என்னமாடா? அன்பு தம்பி, எத்தனை வீரனா இருந்தாலும் எவ்வளவு ரோசம் கோபக்காரனா இருந்தாலும் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் பெற்ற தாய் என்றால் இறங்காத மனதும் இறங்கும். அதில் என் தமிழன்ட்டு சொல்லே தேவையில்லை. பெற்ற தாய் என்றால் கண்ணீர் சிந்தி விடுவான் பாசத்தில். ஐயா, நீயும் பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யும் பொழுது உன் தாயினுடைய அரவணைப்பில் இந்த உலகம் தெரியாமல் வாழ்ந்தவன் தான் இந்த மணிகண்டன் தம்பி. அம்மாவை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் புதுக்கோட்டையில் என்னோடய காரில் போகும்போது என் டிரைவர் வெள்ளாகுளம் அஜித் வேகமாக ஓடிட்டு இருந்தேன் 100ல். இவன் துண்டை கட்டிக்கிட்டு வேகமாக ஓடியான்ட்டேன். இவன் நான் சொன்னேன் பாண்டா கரடி அடிச்சு தூக்குடான்ட்டேன். பார்த்தா இவன் அப்போ சொன்னேன், அண்ணே எத்தனையோ வத்தை வளர்த்து விட்டு என்னையும் வளர்த்து விட்டேன். நான் ஹார்மோனிய சக்கரவர்த்தியாக இருக்கேன் புதுக்கோட்டை சங்கத்தில். எனக்கு யாருமே நாடகம் கொடுக்கலன்னு சொன்னேன். நான் தரேன்னு வளர்த்து விட்டேன். முதல் வருஷம் ஒரு பைக் வாங்கினேன். 2வது வருஷம் ஒத்திக்கு வீடு வாங்கினேன். இந்த போன வருஷம் 2025 குண்டை தூக்கி போட்டேன். 17 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு ஒட்டிய இடம். நாடகம் கொடுத்த இன்னும் டிவி கட்ட முடியல. நீ நாடக சம்பளத்தில் வாங்குறியா எதுங்க டொங்காஸ் பிஸ்னஸ் பண்ணுறியாடா? அப்படி கப்பலிங் வேணும்னா இவனை முறிச்சு பண்ணுறியா? என் அன்பு தம்பி ஒரே ஒரு அம்மா பாட்டு பாடி கோபாலபுரத்தில் போட்டு கூட்டம் அழுகிற தண்ணி இந்த மேடை கரைஞ்சி இடியணும். அந்த அளவுக்கு அழுகிற மாதிரி பாட்டு பாடுறேன்னே. அதுக்காக நீ 200 கிலோ மிளகாத்தூளை வாங்கி தூவக்கூடாது. விளக்கமாறு பிஞ்சு போவேன். சரிடா. அம்மா பாட்டு அழுகணும். ஓகே ப்ரோ. கேமரா ரோலிங் ஆக்ஷனு. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடல். மணி அம்மா பாட்டுப்பா. அல்லோ எல்லாம் அழுகிற மாதிரி பாடணும் அண்ணே. அழுகிற மாதிரி. அதுக்கு என்ன வேணும்? நீ எதுக்குற அழுகிற? எனக்கு ஃபீலிங்கா இருக்குடா. வந்தான்டா புத்துரு. அழுகு அழுகு. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு கலை நீ நாடகத்துக்கு வந்தே கேட்க. அம்மா பாட்டு பாட சொன்னா சிக்கு வாழை விழுந்து நக்கு வாழை என்ன பாட்டு? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா
பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச. கண்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல. கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல. கொல்லி வைக்கும் கொடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏன் கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும். 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 ஏ கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும்.
வாழ்த்துக்கள் தம்பி. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அன்பளிப்பாக சத்திமாரி டிராவல்ஸ், ராஜலட்சுமி டிராவல்ஸ், RAS டிராவல்ஸ், சனா டிராவல்ஸ், சீனிவாசா டிராவல்ஸ் டிரைவர் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 501. நன்றி மச்சான். அவர் பயந்துக்கிட்டு தான் இங்கே போனவர். ஏதாச்சும் சொல்லு. மாடு புலி மாடு மச்சான் ஏதாவது சொல்லுவாருன்னு அங்கே வர பெரிய ராஸ்கல். நீ எங்கே போனாலும் தாசில்தார்ட்ட தான் வரணும். மண்ணு ஓட்டவனை விட மாட்டேன். பெரிய விதி விதி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகவத்வான் கோடையடி குமரன் கோயில்பட்டி செல்வான் ஒரு 500 ரூபாய்க்கு மட்டும் அடி. செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். முடிச்சவே உன் மூஞ்சில முடிச்சாலும் விளங்குமா? எப்ப பார்த்தாலே நம்ம சூடு பிடிச்சுக்கிட்டே மாதிரியே சிறினே எரிச்ச மயிர கலப்பாம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். இந்த வயதிலையும் இந்த கலையை நம்பி தொழில் செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த மாதிரி உள்ள தமிழர்களை எம்கேஆர் தலை வணங்குறேன். நன்றி. இதெல்லாம் ஓட்டக்கூடாது, ரைடு ஓவரு உன்ட்ட சொல்லி ஆந்திராவில் ஒருத்தனுக்கு 8 வருஷம் தூக்கு தண்டனை. மறைச்சு வை. நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. சரி வாலியம் பை எல்லாம் வேணா கொள்ளையா கட்டிட்டு கூட போ. அத்த மகளே பாப்போம் என் பாட்டு நீ அடிக்காதடி டோப்போ. அடுத்த வாரம் சந்தையில் நான் வாங்கி தாரேன் சோப்போ. நான் என்ன சிட்டுக்குருவி கதையா சொல்லிக்கிட்டீங்க? கீரை முண்டை பாட்டு தேவை. தாளம் போடு சண்முகம். காந்தி நகரில் நிற்பாட்டி சமுசா வாங்கி தர மாட்டேன். தந்தானத்தனா மச்சன் தந்தானத்தனா நீர்மலை குத்து குத்துறாங்க. என் நண்பன் எப்படி ஆயிட்டான்டா குளிச்சாமி. அடுத்த குளிச்சாமி நீதான். ரொமான்ஸா பாடுறேன். மெதுவா தந்தியடி சாணி ஏ மச்சானி. நீ போ போய் எங்கேயாவது பஜனைக்கு போட்டு போயிடும். உன்னை கொண்டே விடுவேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரே குத்தாடா கிஞ்சா கிஞ்சா கிஞ்சான்றா. அந்த பாட்டுக்கு புடுங்குவேன். என் நண்பன் வெக்கமில்லாம் சிறந்த முறையில் இங்கே சீன் அமைத்து கொண்டிருக்கின்ற காவண்ணா தானா ஆனா நாவண்ணா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஜித்தப்ப இன்சியல்ரா இன்சியலா ராமஜாமி ரெட்டியார் சீன் கம்பெனி பே புதுப்பட்டி உறவுகளுக்கு நன்றி. நோட்டீஸ் அம்பளிப்பு சதுரகிரி சாரல் டிராவல்ஸ் கோபாலபுரம். தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் பிறந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே முனப்போடு இருக்கக்கூடிய வீரர்கள். இன்னைக்கு அந்த பொட்டை மாடு செத்துச்சு. அந்த பிள்ளை பேரை சொல்லணும்ல, அப்புறம் அவனை சொல்லிக்கிறோம். அன்பு சகோதரி
புதுகை ரஞ்சனி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. ஏலே பொம்பளை பிள்ளைக்கு ஒரு குத்துப்பாட்டு பாடுறா. இந்த பாடுறேன். எங்க நாடறிஞ்ச அழகி எல்லாம் நீங்க உங்க சோடு உங்களை வச்சுக்கவா கட்டிக்கவா சொல்லி கொடுங்கடி. கத்தரி பூரா வைக்க போட்டா சின்ன பையலி, கத்தரி பூரா வைக்க போட்டா சின்ன பையலி. உன்ன கொட்டா இருக்கு ஒரு கையா தொட்டு கவாடி, உன்ன கொட்டா இருக்கு ஒரு கையா தொட்டு கவாடி. இந்த ரஞ்சனி என்ற நாட்டு பசுமாடு மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி அந்த மோளக்காலை உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து ஒரே ஒரு கண்ணாடி வலைகளை உடைத்து கொண்டு உள்ளங்கையில் வைத்து கொண்டு ட்ராயரோட வார்ம் செய்து கொண்டிருக்கிறான். அண்ணன் மண்டி போட்டு தானே வார்ம் பண்ணுது, வேற எதையும் தூக்க முடியாது முண்டை. எனது அன்பு அண்ணன் சிரிக்க வைப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறான். காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அண்ணே BS ராஜகோபால் ST லேட் ருக்மணி கோபாலபுரம் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 1501. நன்றி அன்பு உறவுகளே. இந்தாப்போ பை தெளிவாக ஒளி எங்களது நியூ லதா சவுண்ட் சர்வீஸ் திருக்குமரன் நகர் பாளையம்பட்டி உரிமையாளர் ஜெயபாலன். நியூ லதா பாட்டு போடும்போது எவனை போன் அடிச்சிட்டாங்க. இங்கே வாரு கை நடுங்குதடா. போடு என் ஜிங்கான் லதா போடுமாமா. கத்துறதுலே பதட்டமாகி போகும்டா. அது பாட்டு பதட்டத்தை செக்ஸ் படத்தை போட்டு விட்டு தொலைச்சிடறேன். நியூ லதா மை சட்டு இதுதான் மாட்டாங்க. நான் பாறேன் நீ மைக்கு மட்டும் போட்டு விடு. என் சிங்க எங்க அண்ணனுக்கு நான் போராட்ட எங்கே வர போறேன். நியூ லதா மை சட்டு இதுதான் திருக்குமர நகர் தான் சொந்த ஊருமா. நீ லதா மை சட்டு திருக்குமர நகர் பட்டி தொட்டி வாங்குது பேர்தாயா. நீ லதா மை சட்டு திருக்குமர நகர் பாளையப்பட்டி இருப்பிடமா அதுக்கு லதா இதுதாமா. நீ வாங்குற பேரு சூப்பருமா. சிங்க வாழ்க வாழ்க லதா நீங்க வளர்க வளர்க லதா. அதையா எல்லாரும் கைதட்டலாம். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கூட அதை போட்டு விட்டவே ஆள் தானே சம்பள பேலன்ஸாக இருக்கு. உன்னை பழி வாங்குறேன் பாரு. அதுக்கு தான் சொல்கிறேன் என்கிட்ட ஒரு தாயத்திற்கு வாங்கிக்க. மை செட்டு போடுறது நம்ம சொல்கிறோம் சவுண்டு வைங்க அதை வைங்க நம்ம சொல்லுவோம். ஆனால் அவுட்டரில் இவ்வளோ வெளிச்சத்தில் வெட்ட வெளியில் அமையிறது கடுசம். எவ்வளோ பெரிய பாய்ச்ச உள்ள சுத்து மாடாக இருந்தாலும் நம்ம நினைப்போம் அந்த மாடு நல்லா விளையாடுற மாடுப்பா, அந்த வாடியில் அப்படியே வாழை மட்டும் ஆடிட்டு ஓடி போச்சப்பா. அந்த மாதிரி தான் மை செட்டு நாடகம் அத்தனை அமைவது அந்தந்த இடத்துக்கும் நேரத்துக்கும் தான் அமையும். வாழ்த்துக்கள். நீ உள்ளதா சூப்பர் அண்ணே, வாழ்த்துக்கள். யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண மாஸ்டர் ஓம் ஜடையாண்டி வேற மாஸ்டர் நமக மாஸ்டர் நமக காப்பி பாரு உசனமத்ரா டி சுதரமத்ரா வடபட்சத்தமா. இன்னும் 100 ரூபா வாங்கு. அர்ச்சனை கூட போயிருச்சு. வாங்க பாளையம்பட்டி அதனால கிட்னி எடுத்து விட்றா. அது எங்கள் அண்ணன் தான். என்ன இரு பாளையம்பட்டி எங்கள் அண்ணனுக்கு நன்றி. போய் பல்ல கட்டு. அதில் கட்டியா எச்சி விழுகுதடா. லஞ்சு நீ உள்ளதா மைசெட் அன்பு உறவுகளுக்கு நன்றி. நோட்டீஸ் உபயம் சதுரகிரி சாரல் டிராவல்ஸ் கோபாலபுரம் நாடகத்தை காண வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கார்கள். கோபாலபுரம் கிராம பொதுமக்கள் மகமை உறவின் முறையாளர்கள் அத்தனை பேருக்கு நன்றி.
நான் என்னதான் நாடகத்தில் நாங்கள் நடித்தாலும் நீங்கள் நினைத்த நேரத்திலே மனக்கவலைகளை யூடியூப்பை திறந்தால் அந்த வீடியோவை பார்த்து உங்கள் மன கஷ்டத்தை போக்குவது நான் அல்ல. இரவுகள் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு கண்முழித்து இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகாமல் உள்ள கொடும்புள்ளூர் மண்ணின் மைந்த தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. இந்த கோபாலபுரத்தில் நம்ம பாட்டங்க ஐயா அப்படிலாம் திருவிழா நடத்துனாங்களாம். அப்போல்லாம் பார்த்தா அம்பிட்டு கூட்டம் வருமா, வண்டி கட்டிட்டு வருவாங்களாம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியே, ஆனால் பார்த்துருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நடக்கிற நாடகம் இந்த உலகம் அழிஞ்சா தாயா போகும். அது வரைக்கும் யூடியூப்பில் வச்சிருக்கிறது என் தம்பி கனிதான். வாழ்த்துக்கள் தம்பி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வரைக்கும் வத்தலை. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே படிப்பறிவு இல்லாட்டாலும் மக்களுடைய அன்பை மட்டும் அறிந்தவன் இந்த எம்கேஆர். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் பசியை போக்க முடியும். ஏன்னா நான் பேர் வாங்கின ஒரு கோமாளி. எம்கேஆர் அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். உள்ள போயிட்டு இன்னொருத்தையும் பொண்டாட்டியும் அந்த மருதங்குடி இந்த சூம்பக்கால முண்டையும் இழுத்துட்டு வரேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெள்ளு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞர் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது உள் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளாள கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க வணக்கமுங்க நாடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்டு உங்க காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா உங்க கட்டளைகள் வெள்ளு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா இது நிக்காத ஒரு போதும் அட வணக்க வணக்கமுங்க அட வணக்க வணக்கமுங்க 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 வணக்கமுங்க. நீங்க எல்லாருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வலிக்கணும். நீங்க எல்லோருமே யாருக்கிட்டையும் கடை வாங்காம நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் நீங்க எல்லோருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும். கெரம்பட்டி பொன்ராமன் அன்னார் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு கொடுத்த எனது அண்ணார் அவர்களுக்கு நன்றினே. எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேக்கா. மேஜிக் கண்ணு வணக்கம். நல்லா சூம் பண்ணி எடுங்க.
சிறுசெல்லாம் பெருசா யூடியூப் சேனல் இருக்கும் சகோதரர் அவர்களுக்கு என் சார்பாக அந்த கலக்கலை சார்பாக நன்றி சொல்லிட்டு பெட்டிக்காரங்களே முதல்ல அவுக வணக்கம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா, அவுக நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால முதல்ல வணக்கத்தை அவங்களும் சொல்லிட்டு வந்தமா போட்டமா போனமா இருக்கணுங்க. அட ஆட்டம் படத்தை சொல்றியா? ஆமா, நான் கூட பயந்துட்டேன். ஏ தன்னானே தாமரப்பு மம்மா தள்ளாடு தண்ணியில ஏ தாமர புத்தரிச்சி மம் தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கொட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலங்கொட்டி ஏ தன்னானே தாமரப்பு உள்ள தள்ளாடும் தண்ணியிலே பெட்டிக்காரர் கலகலப்பு உண்டாகலங்க. கலகலப்பு உண்டாகணும். ஆமா, அத்தாச்சை பார்த்தா கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம் விசில் அடிக்கணும், அப்பத்தான் அத்தாச்சுக்கு பிடிக்கும். ஒரு ஓ போடுங்க பாப்பா. ஓ போடுற மாதிரி இல்ல, அதனால கலகலப்பு உண்டாகிற மாதிரி போட்டுருவோமா? ஆளான நாள் முதல்ல இறங்கி நினைச்சது இல்ல மாமா, அண்ணா உங்களுக்கு அதுபடி ஆசை வேணும்னு சொல்லுறியலே வருவாயா மெல்லுறியலே அடியில கட்டிக்கிட்டா சரி புள்ளவர் ஆகாது ஆகாது மச்சானே சோதானத்தை மாசா மச்சானே ஆகாது ஆகாது மச்சானே சோதானத்தை மாசா மச்சானே நாள் முதலா அப்பா
பெட்டிக்காரர என்னம்மா 4 பேருக்கு ஒரே படம் போட்டு முதல்ல யார் இருக்கா? எங்க மாமா தான் இருக்காரு. மாமாக்கு தான் அப்படி தனித்தனியா போடுறதுக்கு 2 பப்புனும் என்ன தனித்தனியா போட முடியாது. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே படம். இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி, எனது அன்பு அக்கா ரஞ்சனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. பெட்டிக்காரரு சொல்லுங்க. கவனிச்சு எல்லாரும் பொண்ணை பத்தினது கையில கொடுக்க வந்தாரு. சும்மா போடுங்கண்ணே இதான் சேர்க்குன்னு தொட்டு பார்த்துட்டு போறாரு. அதனால 4 பேருக்கு எப்படி தெரியுமா பார்ப்பேன்? எப்படி? இது ராத்திரி நேரம் ஏ தூக்கத்தை காண இருந்தாலும் இங்கே மச்சாங்களுக்காக வேண்டி ஒரு நடனத்தை ஆடி விட்டு கூப்பிட்டுருவாங்க. ஒரே ஜீவன்